2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Amen. O Lord, you are our God. கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். இந்த மாதத்துக்கான அந்த செய்தியின் தலைப்பானது க்ளோரியஸ் ட்ரையம்ப், மகிமையான வெற்றி அல்லது மகிமையான ஜெயம். 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, ஒரு மகிமையான வெற்றியை தேவன் கொடுப்பதாக 21 நாட்கள் செப்டம்பர் 23 காத்திருந்து அக்டோபர் 13 வரைக்கும் நம்ம அதை நிறைவு செய்து 21 நாட்கள் காத்திருந்து நமக்கு நவம்பரில் தேவன் என்ன வார்த்தை கொடுக்குறான்னா, நான் ஒரு மகிமையான வெற்றியை உங்களுக்கு கட்டளையிடுவேன். தெய்வத்தினுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கோ திருச்சபைக்கோ இந்த ஊழியத்துக்கோ தேவன் வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையானது a glorious triumph. I will grant you a glorious triumph. நான் உங்களுக்கு ஒரு மகத்தான அல்லது மகிமையான வெற்றியை கட்டளையிடுவேன். கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான. இந்த பகுதியில் ஆசாவை குறித்து பார்க்கிறோம். இவருடைய தகப்பனார் பெயர் அபியா மரித்த பிற்பாடு ஆசா he came to the throne. அவன் அந்த பட்டத்துக்கு வருகிறான். ஆசா அங்கே பட்டத்துக்கு வந்த பிற்பாடு அவன் கர்த்தருக்கு ரொம்ப பயந்து கர்த்தரை நேசிக்கிறவனாய், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவனா, கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான். அப்படி அவன் கர்த்தரை தேடுகிறவனா, நேசிக்கிறவனா, கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருந்ததுனால அவனுக்கு தேவன் அவன் எல்லா இடத்துலையும் யுத்தம் இல்லாமல் சமாதானமாய் வாழும்படி செய்தார். கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டா. he was quite happy and he lived with peace. அவன் எல்லைகள்லாம் சமாதானமாக இருந்தது. அவன் எல்லாம் முழுவதும் சமாதானத்தோடு காணப்பட்டது. அவன் தேவனுக்கு பயந்து தேவனை தேடினபடினால தேவன் அவனுக்கு இந்த நன்மையை கொடுத்தார். அவன் சுகமாக இருந்தான். நாம சுகமாக இருக்கிறது சில நேரத்தில் சிலருக்கு பிடிக்காது. ரைட்? நாம சுகமாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. திடீர்னு அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் வந்தது. they were known as the Ethiopians. எத்தியோப்பியர்கள் திடீரென்று அவனுக்கு விரோதமாக எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு வந்தான். யுத்தம் இப்படிதான் வரும், காரணமே இல்லாமல் யுத்தம் வரும், காரணம் இருந்தும் யுத்தம் வரும், எப்படி வேணா வரும். திடீர்னு ஒரு பெரும் திரளான கூட்டம். அந்த பெரும் திரளான கூட்டம் எத்தனை பேர்னா 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர், 10 lakhs. 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் இந்த ஆசாவுக்கு எதிராக புறப்பட்டு வந்து யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. ஆசாவுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது, ஆசாவே, உமக்கு எதிராக ஒரு 10 லட்சம் பேர் யுத்தம் பண்ணுவதுக்கு வந்துட்டாங்க, நீர் என்ன செய்ய போகிறீர்? உடனே ஆசா பயந்து எகிப்தில் இருக்கிற ராஜா கிட்ட போய் உதவியோ, அல்லது பாபிலோன்ல இருக்கிற ராஜா கிட்ட உதவியோ, அல்லது அம்மோனியர், மோவாபியர், அசிரியர், சீரியர் இவங்க கிட்ட போய் எந்த உதவியோ அவன் கேட்கல. அல்லது பயந்து போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து ஐயோகோ என்று அழவும் இல்லை. என்ன பண்ணான்னா, இந்த செய்தி ஒரு பெரும் கூட்டம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து வந்துக்கிறது என்று அவன் கேட்டபோது அவன் என்ன பண்ணானா, அவர்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு போனான். இவன் உடனே தன்னுடைய ஆட்களை கவுண்ட் பண்றான். எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 5,80,000 பேர் இருக்காங்க. எதிர்தரப்பு 10 லட்சம் பேர், இவங்கிட்ட 5,80,000 பேர். ஆனாலும் பயப்படல, திடமா புறப்பட்டான். போய் களத்துல போய் நின்னான். he accepted the challenges. அவன் அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்ம சவால்களை ஏற்றுக்கொள்கிறோமா? see, the title of the message is the glorious triumph. மகிமையான ஒரு வெற்றி. it is not only a victory, it is not only a triumph, it is a glorious triumph. இது மகிமையான ஒரு வெற்றியா இருக்கிறது. how God grants a glorious triumph. எப்படி அவர் ஒரு மகிமையான வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். listen, இவன் பயந்து ஓடல, இவன் பயந்து அழல, அல்லது மனுஷனுடைய உதவியும் தேடல. what he did, அவன் என்ன செய்தான்? அவன் தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சான். எங்கே எதிரிகள் நிற்கிறார்களோ அந்த பாளையத்துக்கு இவன் போறான் தன் படையோடு. 5,80,000 பேர் தான் இவங்கிட்ட, அப்பனட் 10 லட்சம் பேர். அப்போ தைரியத்தோடு போய் நின்னான்.
அந்த களத்துல நின்னு இப்போ he start to pray the Lord. அவர் சொன்னா, ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம். என் அன்பு தேவ பிள்ளையே, இஸ்ராயேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது வனாந்திர வழியா தேவன் நடத்தினார். 136 சங்கீதம் என்ன சொல்லியிருக்குன்னா 16ஆம் வசனம். 136 சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுது, வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்திரத்திலே, the God who led his people in the wilderness, the God who led his people in the wilderness. வனாந்திரத்தில், வனாந்திரம் எப்படி இருக்கும், எப்போ அட்டாக் வரும் தெரியாது, எங்க இருந்து கொள்ளையர்கள் தாக்குவாங்கன்னு தெரியாது, எந்த பகுதியிலிருந்து பிரச்சனை வரும் தெரியாது. வனாந்திரம். ஒரு வீடு, ஒரு நாடு, ஒரு ஊருனா அங்க ஒரு செக்யூர் இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒரு ஊருக்கு ஒரு செக்யூர் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு வீடுன்னா ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு தெருன்னா அங்க ஜனங்கள் கூட்டமாக இருந்து ப்ரொடெக்ஷனா இருப்பாங்க. வனாந்திரத்தில் அப்படி இல்லை. திறந்த இடம், திசைகள் அறிய முடியாது, எங்க இருந்து யார் வருவான்னு தெரியாது, என்ன உருவாகும்னு தெரியாது. திடீர்னு புயல் காற்று வரும், திடீர்னு மணல் காற்று வரும், திடீர்னு பெருமழை வரும், திடீர்னு கல்மழை வரும், திடீர்னு பூமி என்ன நடக்கும்னு கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுது, வனாந்திரத்தில் தன் ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள். வனாந்திரத்தில் எப்படி, அந்த மோசமான இடத்துல எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வந்த வேகத்திலே இவங்க வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார்கள் என்று பார்வோன் கேட்டபோது அவன் உடனடியாக தன் படைகளை 900 ரதங்களை ரெடி பண்ணி இஸ்ரவேலை வேட்டையாடும்படி கிளம்பிட்டான். அந்த ஜனங்களை கைது பண்ணு, அவனை உயிரோட பிடிங்க, இல்லைன்னா கொன்னே போடுங்கன்னு கட்டளை கொடுத்துட்டான். வனாந்திரத்தில் திகைத்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுக்கு பின்னாடி அந்த பெரிய படை, பார்வோனின் படை வந்துருச்சு. ஆனா இங்க 136ஆம் சங்கீதத்துல வேதம் சொல்லுது, 15ஆம் 16ஆம் வசனத்துல, வனாந்திரத்தில் தன் ஜனங்களை நடத்தினவரை துதியுங்க. அப்படியா, எப்படி நடத்தினாரா? 15ஆம் வசனம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்தினவரை துதியுங்கள். அல்லேலூயா. அப்ப வனாந்திரத்துல தேவன் என்ன செய்தார்னா, தன் ஜனங்களுக்கு உதவி செய்தார், தன் ஜனங்களுக்கு துணையாய் நின்றார். அதனால தான் சொல்றான், ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களுக்கு எதிராக வந்தோம். இந்த திரளான ஜனங்களுக்கு எதிராக நீ முதல்ல களத்துல வரணும், ஜெபத்துல இருக்கணும், முழங்கால நிக்கணும், கர்த்தரை தேடணும். நீ செய்ய வேண்டியது நீ செய்யும் போது உதவி உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரும். அப்ப பார்வோன் பின்னாடி சேஸ் பண்ணி வரான், நெருக்கடி கொடுக்கிறான், அவங்கள கொண்டு போட பார்க்கிறான், அவங்களை அடிமைப்படுத்த பார்க்கிறான். ஆனா கர்த்தரோ இஸ்ரவேலுக்கு துணையாய் நின்றார். Can I get an amen? இஸ்ரவேலுக்கு துணையாய் நின்றார். Exodus chapter 14 verse 25, 14ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற போது அங்கே பார்வோனினுடைய தளபதிகள், பார்வோனின் போர் வீரர்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவர்கள் ரதங்களில் இருந்து உருளைகள் கவிழவும் ரதங்களை வருத்தத்தோடும் நடத்த பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரவேலை விட்டு ஓடியா, இஸ்ரவேலை விட்டு ஓடு. எகிப்திய போர் வீரர்கள், எகிப்திய தளபதிகள் சொல்றாங்க, கமாண்ட் பண்றான், எல்லாரும் ஓடுங்க, இஸ்ரவேலை விட்டு ஓடுங்க. ஏன் ஓடணுமா? வாசிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு துணை. இததான் ஆசாங்க ஜெபம் பண்றான். Already the forefathers got a wonderful experience in the wilderness. அதனால தான் 136 அந்த 16 சொல்லுகிறது, வனாந்திரத்திலே தன்னுடைய ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள். எப்படி நடத்தினாரா? அங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தியர் சொல்றாங்க, இஸ்ரவேல் சொல்லல, எகிப்தியர் சொல்றாங்க, நாம் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், அவர்கள் தேவன் என்ன செய்யறாரா? அவர்களுக்கு துணை நின்று என்ன பண்ணாரு? அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு துணை நின்று
எகிப்தியருக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாரு? யுத்தம் பண்ணுகிறார்ப்பா. எல்லாம் ஓடுங்க, அந்த தேவனை எதிர்க்க யாராலும் கூடாது. ரன் 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 கத்துறான், தளபதி கத்துறான், கமாண்டோஸ் கத்துறாங்க, எல்லாம் இஸ்ரவேலை விட்டு ஓடுங்க. அவங்க தேவன் எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அவங்க தேவன் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறார். உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன். Hallelujah. God grant a glorious triumph to the people of Israel. இஸ்ராயல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்தார். கத்தியின்றி இரத்தமின்றி அவங்க ஒரு யுத்தத்தை வென்றாங்க. லிசன், எந்த ஒரு ரத்தம் சிந்தப்படல, கத்தி எடுத்து சண்டை போடல. ஆனா தேவன் ஒரு பெரிய மகிமையான வெற்றியை கொடுத்தார். அதனாலதான் அந்த சாப்டருக்கு பின்னாடி 15 அதிகாரம் தூங்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்ததனால் இஸ்ரவேலின் தேவன் யெகோவா வெற்றி சிறந்தார், எங்கள் கன்மலை வெற்றி சிறந்தார் என்று மோசே பாடினான். மோசேயின் பாட்டு, the song of Moses. மோசேயின் பாட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 11வது மாதத்துல நீ வந்திருக்கலாம். A long journey, 10 ஆண்டுகள், 10 மாதங்கள், ஒரு நெடும் பயணம். You might be in the wilderness. நீங்கள் அந்த வனாந்தர அனுபவத்தில் இருக்கலாம். But remember, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த 10 மாத வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை நடத்தினார். கர்த்தர் உங்களை நடத்தினார். அப்ப அதுல பார்க்கிற காரியம் அதுல இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நம்முடைய தியானத்துக்கான பேசேஜ் 11 இருந்து 14 வரைக்கும் வசனம். இப்போ அது ஒரு 4 குறிப்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். 1, நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான ஒத்தாசை. நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான ஒத்தாசை. ரைட், கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சா பெருசே கிடையாது. நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான 4 பாயிண்ட்டுக்கும் இப்படிதான் பெருசா வரும். ஆனா அந்த வேர்டிங் மட்டும் மாறும். மகிமையான ஒத்தாசை 1. 2வது, நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான வல்லமை. அப்ப நம்பர் 2, மகிமையான வல்லமை. ஏன் ஒவ்வொரு இடத்துல நமது கர்த்தராகிய தேவன்னா போட்டுதான் ஆகணும்? We are exalting our God. We are exalting our God. ஒவ்வொரு வார்த்தைக்கும் குறிப்புக்கும் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், அவரை உயர்த்துறோம். ஏன்னா அந்த 11ஆம் வசனத்தை மறக்காதீங்க. அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா அழகா சொல்லுவார் கடைசியா, கர்த்தாவே நீ எங்கள் தேவன். ஓ லார்ட், யூ ஆர் அவர் காட். நீர் எங்கள் தேவன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நீங்க சந்தோஷப்படுறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் யார்? அவர் யார்? நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார்? I am very proud of my God. என் தேவனை குறித்து நான் மிகுந்த பெருமை அடைகிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? நம்முடைய தேவனை குறித்து சொல்ல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நம்முடைய தேவனை உயர்த்துவதற்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நம்முடைய தேவனை குறித்து நீங்க பெருமைப்படுறீங்களா? அன்பு தேவ பிள்ளையே, அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் எவ்வளவு மகிமையா இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பொருத்துறோம். நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான ஒத்தாசை. நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான வல்லமை. நம்பர் 3, நமது தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான நாமம். அப்போ மகிமையான நாமம் 3வது, glorious name. 4வது, நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான ஜெயம், வெற்றி. அப்போ 4 காரியம்: மகிமையான ஒத்தாசை, மகிமையான வல்லமை, மகிமையான நாமம், மகிமையான வெற்றி. ஓகே, சொல்லலாமா? மகிமையான ஒத்தாசை, மகிமையான வல்லமை, மகிமையான நாமம், மகிமையான ஆமென், ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் glorious help or harmony, glorious harmony of our Lord God, glorious help of our Lord God.
இரண்டாவது the glorious power of our Lord God. மூன்றாவது the glorious name of our Lord God. நான்காவது the glorious triumph of our Lord God. அப்ப glorious harmony அல்லது help, இரண்டாவது glorious power, மூன்றாவது glorious name, நான்காவது glorious triumph. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய். நம்ம ஒரு பாடல், ஒரு அருமையான பழைய பாட்டு இருக்குல்ல, கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல இல்லையா? அந்த பாட்டை அந்த அம்மா பாடும்போது அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில், ஏவிஎம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் தான் அந்த பாட்டு நடக்குதான். ஒரு பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, இன்னிலேருந்து ஏறத்தாழ ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவமா. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா பாட அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாட அழைக்கப்பட்டிருந்த போது அந்த இடத்துல ஃபுல்லாக தேவன் அறியாத கூட்டம். அவர்கள் நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள். அதில் அவங்க அந்த ரெக்கார்டிங் சென்டரில் அந்த பெரிய ஏவிஎம் ஸ்டுடியோனுடைய மெய்யப்ப செட்டியார் அவர் இருக்கிறாங்க. சுற்றி அவங்களுடைய சாமி படங்கள் இருக்குது. இந்த அம்மா அந்த இடத்துல ரெக்கார்டிங்கில் இருக்கிறாங்க. இவங்க பாடின பாட்டு, நிகரே இல்லாத சர்வேஸ்வரா திகழும் ஒளி பிரகாசா. பாருங்க, நிகரே இல்லாத, சுத்தி லைனா இருக்கிறது. இந்த அம்மா அந்த இடத்துல வெண்வஸ்திரம் தரித்து அந்த ரெக்கார்டிங் செல்ல பாட்டு பாருங்க, நிகரே இல்லாத சர்வீஸ். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? We should be proud of our God. நம்முடைய தேவனை குறித்து நான் ஆராதிக்கிறேன். தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேஸ்வரா திகழும் ஒளி பிரகாசா. அல்லேலூயா. ஆதி தேவன், முதற்றே உலகு. ஆமென். அவர் ஆதி தேவன், வானத்தையும் பூமியையும் அன்பு தேவனை உண்டாக்கின கர்த்தர். அவர் ஆதி தேவனாய் இருக்கிறார். இவர்தான் மகிமையான வெற்றியை தருகிறார். இந்த 4 குறிப்பு, முதலாவது குறிப்பை மாத்திரம் நான் இந்த நாளில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளை, முதலாவதாக நாம் பார்ப்பது the glorious harmony of our Lord God, or the glorious help of our Lord God. நமது கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான ஒத்தாசை. 121ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு வேதம் சொல்லியிருக்கு. இப்போ ஒத்தாசை, உதவி, எனக்கு உதவி வரும் அந்த இடத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வார்? அந்த 2வது வசனம் அதுக்கான விட தருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரிடத்திலிருந்து ஒத்தாசை வருது? வானத்தையும் பூமியும். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? The creator, the creator of heaven and the earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வத்தையும் படைத்தவர், சர்வலோகாதிபா இல்லையா? அகிலாண்டேஸ்வராய நமக. அகில உலகத்தையும் படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். அகில லோகத்தை படைத்தவரே உம்மை வணங்குகிறேன். சர்வ சிருஷ்டிகரே உம்மை வணங்குகிறேன். அப்ப அங்க வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே அவர் தாங்க நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் யாரை கொண்டாகிலும் அனுப்புவார். அவரே நேரடியாகவும் வரலாம், தூதனை அனுப்பலாம், இல்ல நம்மள மாதிரி மனிதர்கள் மூலமா செய்யலாம். ராமன் சொல்லுவோமா? அவருக்கு எல்லாமே இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இட் இஸ் நத்திங் ஃபார் ஹிம். எதுவுமே அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எதையும் செய்ய முடிவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்.
இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. இல்லாதவைகளை இருக்கிறதாய் வர வைக்கிறவர் அவர் சிருஷ்டிகர். He can do anything. எதையும் செய்வார். அப்ப அங்க பார்க்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அங்க இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லப்படும். அவர் தான் நமக்கு ஒத்தாசை தருகிறவர், உதவி செய்கிறவர். அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார். யாருக்கும் உதவி செய்வார்? பலம் உள்ளவனுக்கு உதவி செய்வார், பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வார். who ever may be, யாரா இருந்தாலும் உதவி செய்வார். அதனால தான் வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு come unto me, those who are heavy labor and burden, I shall give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், come unto me, come unto me. It is nothing for me to help you. அது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு லேசான காரியம், ரொம்ப லேசான காரியம். பண பிரச்சனை, பண நெருக்கடிகள், கடன் பிரச்சனை, உடல் சரீரம், ஆராதனை பானது போல மரண பயம் நம்ம சூழ்ந்திருக்கலாம். அது நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிருக்கலாம். For God it is nothing else. கர்த்தருக்கு அது ஒன்றுமே கிடையாது. அது லேசான காரியம். ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் இருகரம் விரித்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னார். அங்க போங்கன்னு சொல்ல, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Are you heavy laden? நீங்க மிகுந்த வாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருக்கு அது லேசான காரியம். உங்க சமூக வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க திருமண வாழ்க்கையில, உங்க கல்வியில, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது? For God it is nothing. ஆண்டவருக்கு அது ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆண்டவரை நம்பி வந்த போது இன்னைக்கு தேவன் அவர்களை எப்படி எல்லாம் வச்சிருக்கிறார், எப்படியெல்லாம் தேவன் அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சிகள் உண்டாயிருக்கிறது. மரண பிடியில் இருந்தவர்களை எத்தனை பேரை தேவன் சுகமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சி உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக ஒத்தாசை என்பது எங்கிருந்து வருதுன்னா நமக்கு கண்மலையாம் கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. அன்பு தேவ பிள்ளையே, ஆகவே அவர் சொல்றாரு 35ஆம் சங்கீதக்காரன் சொல்றார், 35ஆம் சங்கீதம் 1-2 வசனத்துல, என் வழக்காளிகளோடு நீர் வழக்காடி. சங்கீதம் 35:1 சொல்றாரு, என் வழக்காளிகளோடு நீர் வழக்காடு. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும், கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையா எழுந்து நில்லும் சொல்றார். எனக்கு வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காடு. அப்ப தாவீதுக்கு ஒரு வழக்கு இருந்தது. தாவீதோடு வழக்காடுகிறவர்கள் இருந்தார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் இருப்பார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு தேவன் வழக்காடுவார். உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு தேவன் யுத்தம் பண்ணுவார். சொல்றார், என்னோடு வழக்காடுகளோடு வழக்காடி எனக்காக யுத்தம் பண்ணும், பரிசையும் கேடகமும் பிடித்து எனக்கு ஒத்தாசை பண்ண எழுந்தருளும். அவர் ஒத்தாசை செய்கிறவருங்க, நமக்கு உதவி செய்கிறவருங்க. அன்பு தேவ பிள்ளையே, இந்த இடத்துல இந்த ஒரு குறிப்பை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்துல 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா? அவன் சொன்ன, ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு உதவி செய்யும். 11ஆம் வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசிப்போமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனாகிலும் காரியம், அதான் உதவி செய்வது, அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை மகிமையான உதவி. மனுஷங்கிட்ட இருந்து வர்ற உதவி அது சாதாரணமானது. ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து வர்ற உதவி எப்படிப்பட்டது? மகிமையானது. It is a glorious help. It is a glorious harmony. ஒரு மகிமையான உதவி. The eyes could not see. கண்களால பார்க்க முடியாது. அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? It is amazing and it is miraculous. It is marvelous. அப்படிப்பட்ட உதவியை செய்கிறார். அதான் சொல்றாரு, நீர் எங்களுக்கு உமக்கு உதவி செய்வது, நீர் எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு. அப்ப உதவி தான் அந்த ஒத்தாசை. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்க என்னென்ன பிரச்சனையில சிக்கிருக்கிறீங்க? உங்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, அல்லது உங்க சரீரத்தில் ஏற்பட்டிருக்க வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, அல்லது உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா,
உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, வாட் எவர் இஷ்யூஸ் டசன்ட் மேட்டர், அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். இங்க பாருங்க, அவன் கேட்கிறான், ஆண்டவரே இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்துக்கு எதிராய் நாங்கள் வந்தோம், உமக்கு உதவி செய்வது லேசான காரியம், நாங்கள் வந்து நிற்கிறோம், நீர் எங்களுக்கு துணையாய் நில்லுன்னு கேட்டான். இப்ப வசனம் என்ன சொல்லுது? 12ஆம் வசனம். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பொழுது ஆசா எத்தியோப்பியரை முறியடித்தான் என்று எழுதவில்லை. அப்பொழுது ஆசா, ஆனா பல இடங்கள்ல தாவீது அவர்களை முறியடித்தான். தாவீதுடைய யுத்தத்தை பத்தி பார்க்கும்போது தாவீது அவளை முறியடித்தான் வரும். ஆனா இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆசாவுக்கு முன்பாக எத்தியோப்பியரை முறியடித்தார். முறியடித்தது கர்த்தர். முறியடித்தது யாரு? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் முறியடித்தார். கர்த்தர் முறியடித்தார். நாட் ஆசா, நாட் ஹிஸ் ஆர்மி. முறியடிச்சது யார் தெரியுமா? டிஃபீட் பண்ணது யார் தெரியுமா? கர்த்தர். how many of you understand? எத்தனை பேருக்கு புரியுதா? It's not you but it's God. It's not you, it's not me. அது நீ இல்ல, அது நான் இல்ல, அது தேவன், அது கர்த்தர். அவர் முறியடித்தார். வேதம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் ஆசாவுக்கு முன்பாகவும் யூதாவுக்கு முன்பாகவும் எத்தியோப்பியர்களை முறியடித்தார். அவர்கள் என்ன பண்ணாங்களா? ஓடி போனார்கள். They will flew away. உன்னுடைய எதிரிகள் உன்னை விட்டு விலகி பறந்து ஓடி போவார்கள். அங்க பார்க்கிறோம், they fled away from Israel. அந்த ஆசாவை விட்டு அவங்க ஓடி போனான். உன்னை விட்டு ஓடி போவான், உன்னை விட்டு அந்த பிரச்சனை ஓடிப்போம், உன்னை விட்டு அந்த துன்பம் ஓடிப்போம், உன்னை விட்டு அந்த போராட்டங்கள் ஓடிப்போம். எது உன்னை நிர்பந்தம் பண்ணி கொண்டு, எது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு, எது உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, கடன் சுமையா, படிப்பின் காரியமா, குடும்ப காரியமா, எந்த இஷ்யூ, அந்த இஷ்யூ உன்னை விட்டு ஓடி போகும். God will fight for you. கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். என் வழக்காளிகளோடு நீர் வழக்காடு, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணி. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆசாவுக்கு மகிமையான வெற்றியை கொடுத்தவர், உதவி செய்தவர், this morning God will help you. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இந்த வாரம் முழுவதும் நீங்க அந்த உதவியை பெற்று சந்தோஷமா இருங்க. இந்த மாதம் முழுவதும், இந்த வருட நாட்கள் முழுவதும், ஆயுசு முழுவதும் தேவன் உனக்கு உதவியாய் இருந்து, உனக்கு துணையாய் நின்று உன்னை ஆசீர்வதிப்பார். May God bless you all. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.